ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சம்மருக்கு நல்லா கூலாக தயிர் சாதம் சாப்பிட்றது நிறைய பேருக்கு பிடிக்கும். இந்த தயிர் சாதத்துக்கு எத்தனையோ வகை தொட்டுக்கு இருந்தாலும் இந்த மாங்காய் பிக்கல் தொட்டு சாப்பிட்றது ஒரு தனி சுவை தான். இதுக்கு நான் வந்து கிளிமூக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற ஊறுகாய் தான் இது. இது வந்து நல்லா க்யூபாக சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் வெந்தயத்து, கொஞ்சமாக பெருங்காயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடிச்சு வச்சுக்கலாம். கூடவே காரப்பொடியும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ண மாங்காயில் வந்து உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா குலுக்கி கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சுக்கூடிய மசாலாவும் இது கூட சேர்த்து நல்லா ஒட்டுக்கா ஒன்று போல் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிங்கிள் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நல்லா சூடான நல்லெண்ணெயில் தூக்கலான தாளிப்பை கொடுத்துடலாம். ஸோ தூக்கலான தாளிப்போட பெருங்காயத்தையும் சேர்த்து நீங்கள் அதில் ஊற்றி நல்லா ஒரு குலுக்கி விட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய கல்யாண வீட்டு மாங்காய் ரெடி ஆகிடுச்சு. இந்த கல்யாண வீட்டு மாங்காய் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். 1 வீக் வரைக்கும் வெளியே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சா 1 மந்த் வரைக்கும் கூட இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இது வந்து தயிர் சாதத்துக்கு பெஸ்ட்டு காம்போன்னே சொல்லுவேங்க. இந்த சம்மரில் இந்த மாதிரி ஒரு தயிர் சாதம் பண்ணி இந்த மாதிரி கிளிமூக்கு மாங்காயில் வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிக்கிள் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.